இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த 91 சங்கீதம் நமக்கு ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். இரவு நேரத்தில் நம்ம எல்லாருமே குடும்பம் ஜெபம் செய்தோம், நம்ம தேவனை மகிமைப்படுத்தியும் இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம் இல்லையா? அதனால் இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இது எல்லாவற்றிற்கும் நம்மை பயப்படாது இருக்கும்படியாக சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நமது வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை இல்லையா? அது தாவீது விசுவாசித்தார், அதே போல் இன்றைக்கி கர்த்தரை நம்புகிற நாமும் விசுவாசிக்கணும். அதனால் இந்த பயங்கரங்களுக்கு, இந்த அம்புக்கும், இந்த கொள்ளை நோய்க்கும், இந்த சங்காரத்துக்கும் நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்துலேருந்து வாசித்து பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதிலே, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி உன் பேரில் பற்றாதுன்னே சொல்கிறார். அப்போ தண்ணீர் போன்ற பிரச்சனை, அக்னி போன்ற பிரச்சனை, தண்ணீரை போல் மூழ்கி விடுவோமோன்னு சொல்லி அந்த பிரச்சனையில் நாம் ஆழ்ந்து விடுவோமோன்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் தான் அந்த தண்ணீரை, அந்த பிரச்சனையை கடக்க பண்ணுறார். அக்னி போன்ற சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த அக்னி ஜோலை நம் பேரில் பற்றாதபடிக்க கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். ஏன்னா நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர்னு சொல்கிறார், உங்களுடைய இரட்சகர்னு சொல்கிறார், நான் உங்கள் மீட்பர்னு சொல்கிறார். உங்களை மீட்கும் பொருளாக, அதற்கு ஈடாக, உங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுப்பேன், அப்படி ஜனங்களை உனக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த ஏசாயா 43 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாய் மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு இட ஜாதிகளையும் கொடுப்பேன். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை, போராட்டங்கள் வருகிறது என்று நாம் பயப்பட தேவையில்லை இல்லையா? கர்த்தர் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு மீட்பு. நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக மனுஷர்களையும் ஜாதிகளையும் கொடுப்பேன். ஏன்னா தேவன் நம்மை நேசிக்கிறார், நாமும் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினால நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. அதுதான் யோபு 5 அதிகாரம் 19 வசனத்தில் பார்க்குறோம். யோபு சொல்கிறது, 6 இக்கட்டுகளுக்கும் உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. உம்முடைய சமாதானம் பெருகி இருக்கும், உம்முடைய சந்ததியார் எல்லாம் பூமியின் பூண்டை போல இருப்பாங்க. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கி நமக்கு வருகிற நெருக்குதல், போராட்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், இல்லை மனுஷர்களால் வருகிற போராட்டம், சத்துருக்களால் வரும் போராட்டம், இல்லை கர்த்தரே நமக்கு விடுகிற காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஏன்னா இக்கட்டு நாளில் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சிக்கிற தேவன். அதனால் பொல்லாப்பு நம்மை தொடாதபடிக்கு காப்பார். நம் சந்தானத்தைனா நம்முடைய சந்ததியை தேவன் பெருக பூண்டுகளை போல அவர் பெருக பண்ணுவாராம். இதை நாம் அறிந்து கொள்ளணும். அதே போல் தானியம் எப்படி அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறதோ அதுபோல் முதிர் வயதில் தான் நம்ம கல்லறையில் சேருவோம். அப்போ கர்த்தருடைய சித்தம் திட்டம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். நம்மை கடைசி மட்டும் வழிநடத்தி அவர் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவதற்காக தான் இந்த வசனத்தையே இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறார். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இது எல்லாவற்றிலிருந்தும் எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 23 25 வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாய் இருக்கும்னே சொல்கிறாரு. கர்த்தர் நம்மை காக்கிறவர் இல்லையா? நம்ம பயமின்றி நடக்க கர்த்தர் என்னென்ன வழிகளை நமக்கு கற்பித்திருக்கிறாரோ அந்த வழிகளின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை காப்பார். நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராதுன்னு சொல்கிறார். இரவு நேரத்தில் ஒரு நல்ல நித்திரையை தேவன் கொடுப்பார். அப்போ கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கார். சங்கீதம் 3:6 பார்க்குறோம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன்னு இங்கே தாவீது சொல்கிறார். ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் இருந்தாலும்
அது உன்னை அணுகாதுன்னே 91ஆம் சங்கீதத்துலேயும் நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்து உங்களை நெருக்கினாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். இதுக்கெல்லாம் ஒரு வழியை நமக்கு சொல்லித்தரார். எபிரேயர் 13:6 அதனால் நாம் தைரியம் கொண்டுன்னு இந்த வசனம் வரும். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்க. அந்த போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு தேவ பயத்தோடு நீங்கள் இருக்கிறது தான் நல்லதுன்னே வசனம் வரும். அப்போ நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழும்போது எந்த ஒரு பிரச்சனையோ பயமோ மனுஷர்களுடைய நெருக்குதலோ சத்துருவுடைய போராட்டமோ தேவன் நம்மை மேற்கொள்ள ஒட்டார். அதனால் பண ஆசை பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு அதுதான் இல்லையா. அந்த ஆசையை மாத்திரம் நம்ம எடுத்து போட்டு ஒரு நாளும் தேவன் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து இருக்க இடம் உணவு உடுக்க உடை கொடுத்து நம்மளை ஆதரிக்கிறாரா. அதுக்காக நம் தேவனை தினந்தோறும் துதித்து அவரை ஸ்தோத்திரப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். அதனால் நம்ம எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 112:7 துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே அவன் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும்னே வேத வசனம் சொல்லுது. யாரை பற்றி இது சொல்லுதுன்னா, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான், அவன் இருதயம் கலங்காது. ஏன்னா அவன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கு. இன்றைக்கி நாமும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைக்கும்போது இத்தகைய தீமையான கிரியைகள் இந்த தேசங்களில் சூழ்ந்தாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். சங்கீதம் 27:1-3 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம், அவர் தான் நமக்கு ரட்சிப்பு. அதனால் நான் யாருக்கு பயப்படுவேன்னு தாவீது சொன்னது போல் இன்றைக்கி நாமும் சொல்லலாம். கர்த்தர் நமக்கு ஜீவனுக்கே பலனாக இருக்கிறார். அதனால் நம்ம யாருக்கு அஞ்சுவோம்? யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டியது இல்லை. அவர் தான் நம் ஜீவனின் பலன். அதனால் சத்துருக்கள் என் பகைஞராகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் தாவீதை எப்பவுமே சத்துருக்கள் பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய மகன் அப்சலோம் பின்தொடர்ந்தார், அவருக்கு விரோதமாக எழும்பினார்னு பார்க்குறோம். சவுல் ராஜா அவருக்கு மாமனாராக தான் இருந்தார். ஆனாலும் அவர் தாவீது மேலே ஒரு காய்மக்காரனை போல இருந்தார். அவர் மேலே ஒரே வெறுப்பும் கசப்புமாக இருந்து அவரை எப்போ கொல்லலான்னு சொல்லிட்டு அவர் பல முறை அவரை பின்தொடர்கிறார்னு பார்க்குறோம். இப்படி அவர் மாம்சத்தை பற்றி எண்ணி எல்லாரும் நெருங்கி வரும்போது அவங்க தான் இடறி விழுந்தாங்கன்னு சொல்லி இங்கே தாவீது சொல்கிறாரு. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதுன்னு இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் பாளையம் இறங்கி கொத்தளம் போட்டாலும் கர்த்தரை நம்ம நம்பும்போது நம்ம அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. என் மேலே யுத்தம் எழும்பினாலும் இதிலேயும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தர் பேர்லன்னு சொல்கிறார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம தேவனை மாத்திரமே நம்பணும். யோபு சகலத்தையும் இழந்தபோது கர்த்தரை மாத்திரமே நம்பினார் இல்லையா. அதுதான் அவர் சொல்கிறாரு, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர்னு யோபு 5:21 சொல்கிறார். மனுஷர்களுடைய சவுக்கு போன்ற வார்த்தைகள் அதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் நம்மை மறைப்பார். அதே போல் பாழாக்குதல்னா இப்போ அந்தி கிறிஸ்து வரும்போது உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களையும் அவன் நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான் இல்லையா. அந்த மாதிரியான நாட்களில் கூட நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறார். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நீங்கள்லாம் நகைப்பீங்க, காட்டு மிருகங்களுக்கு கூட நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. அப்படி தேவன் அந்த நாட்களில் உலகம் முழுவதும் பூமியை காரிருள் மூடு ஆன உங்கள் மேலோ கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்கிறார்ல. அதுபோல் தேவனுடைய ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும். அதனால் அந்த நாட்களில் நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா பஞ்சகாலத்திலும் நீதிமான தேவன் திருப்தியாய் போஷிப்பார், அவர் பிள்ளைகளை அவர் ஆதரிப்பார். அதனால் அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 121:5-6 பார்க்குறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். தாவீது அதான் சொல்கிறார், நம்ம வலை பக்கத்தில் தேவன் நிழலாக இருந்தார்னா பகலில் வெயிலும் இரவில் நிலவும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. மற்ற 24:6 பார்க்குறோம், யுத்தங்களின் செய்திகள் கேட்பீர்கள், அந்த டைம்லலாம் நீங்கள் கலங்காதீங்க, எல்லாத்துக்கும் கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கும் நிறைய யுத்தங்களின் செய்திகளை கேட்குறோம். அதனால் இந்த உலகம் முடிவுக்கு வருதா? இல்லை. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தம் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷரும் ரட்சிக்கப்படணுன்ட்டு தான் அவர் காலதாமதம் படுத்துகிறாரு இல்லையா. அவர் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களா, எல்லாரும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்களா
காணப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அதேவுடைய பிதாவின் சித்தத்தை செய்வது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போஜனமாக இருந்தது. அவர் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிக்க தான் தன் சீஷர்களை அவர் தெரிந்து கொள்கிறார் இல்லையா. யூதயா, சமாரியா, எருசலேம் எங்கும் போய் அவர் வார்த்தையை சுவிசேஷிக்கும்படியாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி எந்த விதமான பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29 வசனத்துலேருந்து எடுத்து வாசித்து பார்த்திங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர எகிப்துக்கு விரோதமாய் கர்த்தர் 10 விதமான வாதைகளை கொடுப்பார். 10வது வாதையாக தலைசன்களை சங்கரிக்கிற காரியம் அங்கே நடக்கும். அப்போ நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிற அந்த பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளை முதல் காவல் கடங்களில் சிறைப்பட்டிருக்கிற தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து முதற் பேரானவைகள் மேலே மிருக ஜீவன்கள் தலையிற்று அனைத்தின் மேலேயும் கர்த்தர் எழும்பினார். அவர்களை எல்லாரையும் சங்கரித்து போட்டார்னு பார்க்குறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் அதிலிருந்து நீங்களாகி ரட்சித்தார். அன்னைக்கு பஸ்காவை புசிக்க செய்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தை எல்லா வாசற்படி நிலைக்கால்களை பூசும்போது சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து அந்த எல்லைகளை கடந்து போனான். அப்போ இஸ்ரவேலின் தலைச்சன்களை எல்லாம் தலையிற்ற எல்லாம் தேவன் பாதுகாத்தார். அதுபோல் இன்றைக்கும் நம் நிலைக்கால்கள் வீடுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை ரட்சிக்கிற அந்த ரத்தத்தை பூசி நம்ம குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும் போது எல்லா விதமான பயங்கரத்துக்கும், கொள்ளை நோய்க்கும், அம்புக்கும், பாழாக்கும், சங்காரத்துக்கும் தேவன் இன்றைக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பேன் என்று இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இன்றைக்கி சொன்ன இந்த சத்திய வசனங்களை நாம் ஏற்று நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான பெரிய காரியங்களை, அன்றைக்கி மோசையோடு இருந்து நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு சொன்னார். இன்றைக்கி நம்மோடு கூடவும் தேவன் செய்வார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் செயலில் வல்லவர், மகத்துவம் உள்ளவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய பரிசுத்த நாமம். அதை நாம் விசுவாசித்து அவரையே நாம் நம்பி இருக்கும்போது எல்லா தீமையான கிரியைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆமேன்.